ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் எல்லாரும் இன்டென்ட் மற்ற எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ட் ஒரு 6 ஹவர்ஸில் காமிச்சிடுறாங்க. நம்ம ஏதோ ரொம்ப ஸ்லோவாக ஆடுற மாதிரி தோணுது. மற்றபடி பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சாங்க. இன்றைக்கி இன்டென்ட்டோட அடிச்சிருக்காங்க, 200+ அடிச்சிருக்காங்க. போலிங் வந்து கொஞ்சம் நம்ம டைட் பண்ணணும். போலிங் வந்து மேலே அடிச்சுமே தோத்துறாங்க. இப்போ அந்த போலிங் சைடு வந்து நமக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம ஆடியன்ஸ்க்கு பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வராங்க. நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள வந்து ஒரு மார்க் பண்ணுறதோ டிஷர்ட் பிடிச்சி கிழிக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. இதே நீங்கள் 5ஆம் தேதி இப்போ ஒரு மேட்ச் ஒன்று வருது, இன்னும் ஒரு 1-2 டேஸில் வருது. அங்கே பாருங்கள், நம்ம தோனி டிஷர்ட் கிழிப்பாங்க, பிடிச்சி அடிப்பாங்க, மார்க் பண்ணுவாங்க. அது மெச்சூரிட்டி கிடையாது எப்போவுமே. அதுக்காக தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து அது ஒரு நேம் இருக்குது. ஆனால் விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேயர். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து அங்கேயே நம்ம ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஜாலி தான், என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிடுறோம். அது வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து நம்ம இது மாதிரி இல்லை 5 கப் அடித்து நம்மளே வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. அதில் ஒரு கிரிக்கெட்டோட நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ மற்றபடி மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் நல்லாயிருக்கு. போலிங் வந்து நம்ம இன்னும் டைட் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கொண்டு வரணும். தலை வரணும், பிரேவேஸ் வரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டீமு. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன், ப்ரே பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா சிஎஸ்கேவோட நமக்கு அந்த தோத்தாங்கன்னா அந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது. ரொம்ப அதோட நம்ம ஜெயிச்சிருக்கோம், இவ்வளோ கப் அடிச்சிருக்கோம். இப்போ ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா இது தோத்துட்டோம், ரொம்ப எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேட்சும் இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இந்த இயர் ஆகிடக்கூடாது, அதுதான் ப்ரே பண்ண